ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு பிரிஞ்சால் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பெரிய கத்திரிக்காயை எடுத்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் திக்னஸில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த விழுது உள்ளெல்லாம் நல்லா இறங்கும். அந்த விழுது அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 5, ஒரு 10 பல் பூண்டு, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயி வச்சுட்டு அது லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை வந்துட்டு போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான கத்திரிக்காய் தவா ஃப்ரை ரெடி. நீங்களும் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பருப்பு சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பர் கம்ஃபர்ட் மீலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.